சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு டீலக்ஸ் பேருந்து காணாமல் போன நிலையில் நெல்லூர் அருகே வாகன சோதனையில் மீட்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருப்பதி வரை செல்லக்கூடிய டீலக்ஸ் பேருந்தானது நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஐடியல் பார்க்கிங் பகுதியில் காலை 7:30 மணி அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து இயக்குவதற்காக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சென்று பார்த்தபோது பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்துல இல்லாததால கிளை மேலிடம் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து காணாமல் போனது குறித்து ஆங்காங்கு தேடிய பிறகாக மதியம் 1 மணி அளவில் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் கோயம்பேடு பேருந்து நிலைய கிளை மேலாளர் ரமேஷ் சிங் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தான் இந்த பேருந்து நெல்லூர் மாவட்டத்துல ஆந்திரா நெல்லூர் மாவட்டத்துல வாகனம் தணிக்கை செய்யும் போது நெல்லூர் காவலர்கள் திடீர் சென்ற நபரை பிடித்து வாகனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில பர்மிட் இல்லாம அந்த வாகனம் வருவதா என்று சோதனை செய்யும் போது அது திருடி வருவது தெரிய வந்து அது குறித்து தகவலானது பேருந்து நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஒரிசாவை சேர்ந்த கயன் செங் சாகு என்பதும் தெரிய வந்திருக்கிறது. வாய் பேச முடியாத இவர் கூலி தொழிலாளராக வேலை வருவதாகவும் பேருந்து தனியாக இருப்பதை பார்த்து அவர் இந்த பேருந்தை திருடி சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் தற்போது அந்த பேருந்தையும் அந்த நபரையும் சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பேருந்து நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்ட அரசு பேருந்து காணாமல் போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கவனக்குறைவால் இந்த பேருந்து திருடி செய்யப்பட்டதா என்று குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு அரசு பேருந்து திருடப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.